வெல்கம் டு சேஷாத் வேவ். இன்னைக்கு நம்ம சேஷாத் வேவ்ல மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட இவ்வளவு கோடி மதிப்பில் கூட கார்கள் இருக்கா அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி தற்போது மிகப்பெரிய சமையல் ஜாம்பவான் என மக்கள் மத்தியில் பிரபலமாகியுள்ள மாதம்பட்டி ரங்கராஜ் சமீபத்தில் தனியார் ஊடகத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல தன்னிடம் உள்ள கார் கலெக்ஷன் குறித்து பல தகவல்களை அவர் வெளியிட்டிருக்காரு. இது பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்குங்க. தமிழ் சினிமாவில் மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ். இவர் சாதாரண நடிகர் மட்டும் இல்லைங்க. மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிட் அப்படின்ற கேட்டரிங் நிறுவனத்தையும் நடத்தி வராரு. இவர் பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரபலங்கள் பங்கேற்க நிகழ்ச்சிகளுக்கு கூட கேட்டரிங் சேவை செஞ்சிருக்காருங்க. இவ்வளவு பிரபலமான மாதம்பட்டி ரங்கராஜ் சமீபத்தில் தனியார் டிவியில ஒளிபரப்பாகும் சமையல் கலை நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்றிருக்காரு. இதனால மக்கள் மத்தியில் பிரபலமா பேசப்பட்டு வராரு. இந்த நிலையில இவர் ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளிச்சாரு. அந்த பேட்டியில அவர்கிட்ட உள்ள கார் கலெக்ஷனை பத்தி சொன்னாரு. அதை கேட்டு பலரும் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. டாடா நிறுவனம் இண்டிகா அப்படின்ற காரை நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னர் விற்பனை செஞ்சுச்சு. இந்த கார் 98ஆம் ஆண்டு முதல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் முதல் முறையாக கார் வாங்குற எல்லாருமே இந்த காரை தான் வாங்குவாங்க. முக்கியமா டிராவல்ஸ் பயன்பாட்டுக்கு இந்த இண்டிகா காரை அதிகமா வாங்குவாங்க. அப்படி வாங்கின ஃபர்ஸ்ட் கார் மாதம்பட்டி ரங்கராஜ் இண்டிகா கார் தாங்க. ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவில் இருந்து வெளியே சென்று இருந்தாலும் அந்நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கு இந்தியாவில் இன்னும் மவுசு இருக்கதான் செய்யுது. இப்படி ஃபோர்ட் நிறுவனத்தின் என்டெவர் கார் இன்னும் நல்ல மவுசோட விற்பனையாகி வருது. மாதம்பட்டி ரங்கராஜ் 2வதா வாங்கின காரு ஃபோர்ட் என்டெவர் கார் தாங்க. இன்றளவு அரசியல்வாதிகள் மத்தியில இந்த கார் தான் பிரபலமா இருக்கு. என்னதான் கார் வச்சிருந்தாலும் சொகுசு காரை தான் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க. இப்படி மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் வாங்கின காரு சொகுசு காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் காருங்க. இதோட மதிப்பு 76 லட்சங்க. அந்த காரை தான் அவர் வாங்கியிருக்காரு. தற்போது ஆனால் அந்த கார் அவர்கிட்ட இல்லை. BMW நிறுவனத்தின் X3 காரு இன்றளவு மார்க்கெட்டில் சிறப்பாக விற்பனை ஆயிட்டு வருதுங்க. எஸ்யூவி ரக கார் ஆகும் இது. இது 72 லட்சங்க. இந்த காரு ரங்கராஜ் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த கார் தமிழகத்தை பல்வேறு பிரபலங்களும் வச்சிருக்காங்கங்க. வால்வோ நிறுவனத்தின் ஹெச்பேக் ரக காரான இது கார் தற்போது இந்தியாவில் விற்பனையில் இல்லை. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த காரோட தயாரிப்பை அந்த நிறுவனம் நிறுத்திருச்சு. 5 சீட்டர் கொண்ட இந்த கார் 2 விதமான வேரியண்ட்ல விற்பனை ஆகுதுங்க. இதோட விலை 31 லட்சம். இந்த காரை மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் GLA அப்படின்ற காரை இந்தியாவில் விற்பனை செஞ்சு வந்துச்சுங்க. இந்த கார் 3 விதமான வேரியண்ட்ல விற்பனை ஆகி வருது. ரூபாய் 58 லட்சத்துல இந்த கார் விற்பனை ஆகி வருது. இந்த காரையும் ரங்கராஜ் சொந்தமா வாங்கி பயன்படுத்தி வராரு. மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே பயன்படுத்தி வந்த ஜாகுவார் அப்படின்ற காரை கொடுத்துட்டு தற்போது ஜாகுவார் XJL அப்படின்ற 4 சீட்டர் சோடன் காரை வாங்கியிருக்காரு. இந்த கார் ரூபாய் 1 கோடி அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட்ல விற்பனை ஆயிட்டு வருது. மொத்தம் 6 விதமான வேரியண்ட்ல இந்த கார் விற்பனை ஆயிட்டு வருதுங்க. அவர்கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான கார்ல இதுவும் ஒண்ணுங்க. மேக்கன் 5 சீட் கொண்ட காருங்க. இது SUV ரக காரு. இந்த கார் 3 விதமான வேரியண்ட்ல விற்பனை ஆயிட்டு வருது. என்கேப் சோதனையில 5 ஸ்டார் இந்த காருக்கு கொடுத்திருக்காங்க பாதுகாப்புல. இதோட விலை 1,53 லட்சம். இதுவும் மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட உள்ள கார்ல ஒண்ணுங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அடுத்த புதிய காராக லேண்ட் ரோவர் நிறுவனத்தின் ரேஞ்ச் ரோவர் காரின் ஆட்டோபயோகிராஃபி வெர்ஷனை வாங்க போவதா சொல்லிட்டு இருக்காருங்க. இந்த கார் 3,43 லட்சங்க. இதை அவர் வாங்கிட்டாருன்னா அவர்கிட்ட உள்ள மிக காஸ்ட்லியான கார்ல இதுவும் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே கேட்டரிங் துறையில மிகப்பெரிய பிரபலமாக இருக்காரு. இவர் கேட்டரிங் சேவைக்காக பலர் காத்திருக்காங்க. பல முக்கிய பிரபலங்களோட திருமண விழாவிற்கு இவரோட கேட்டரிங் சேவை தான் புக் செய்யறாங்க. இவர் அடுத்ததா சொந்தமாக பிரைவேட் ஜெட் வாங்குறது தான் ஒரு கனவு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.